Hello everyone, this is my video presentation about market research. For this presentations, I have select 3 different business sectors. First one is a JM Fancy Stores, Ayappa Bakery and Angel Tailor Shops. Through this market research, I want to understand how each business work and what type of customers they get, what products are mostly preferred, and what challenge they faced in daily operations. Come on, let's go and explore these 3 sectors one by one. வதனிகா, நான் எம்பிஏ பண்ணிருக்கேன். என்னோட மார்க்கெட் ரிசர்ச்க்காக உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். இது வந்து நீங்கள் எப்போக்கா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த மாதம் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கஸ்டமர்லாம் வந்துட்டு எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இந்த ஊரில் வந்து துணிக்கடை ஃபேன்சி ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை. ஒரு வேளை நம்ம போட்டால் ஓடும். அதனால நான் வந்து இடம் பெருசாக இருக்கனால ஃபேன்சி ஐட்டம் போட்டிருக்கேன், ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக தான் சேல் ஆகுது. எல்லாருக்கும் எல்லாமே தேவை இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் பொருளெல்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி எந்த பேசிஸில் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறீங்க? ஸ்டாக் ட்ரெண்டி ஐட்டம்ஸ்லாம் ட்ரெண்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்பெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நான் நேர்லேயும் போய் கடைகளில் வந்து பெங்களூர், ஈரோடு இந்த மாதிரி போய் நேர்லேயும் ஒரு சில கடையெல்லாம் விசிட் பண்ணி அதில் தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டியாக வச்சா தானே எல்லோரும் வாங்குவாங்க. இப்போ வந்துட்டு தீபாவளி டைம்லேயே நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்து சேல்ஸ்லாம் ஆகுது கம்பேரிட்டிவ்? சேல்ஸ் தீபாவளிக்கு முன்னாடி 2 நாள் நல்லா சேல்ஸ் ஆச்சு. அதுக்கும் இப்போ இன்றைக்கெல்லாம் யாருமே வரல, எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. தீபாவளி அப்போல்லாம் 2 நாள் நல்லா சேல்ஸ் ஆச்சு. எல்லா ஐட்டமே போச்சு. இப்போ தீபாவளி முடிஞ்சோன்னா கொஞ்சம் இன்றைக்கி சைலண்ட்டாக இருக்குது. இன்னும் பர்ச்சேஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா எப்போ வேணால் எது வேணால் வாங்குறாங்க. அதனால் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் போடணும். இப்போ வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் நிறையா வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு அது உங்கள் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எல்லோரும் நம்மளை விட ரொம்ப போட்டியாக இருக்காங்க. மீஷோ, அமேசான் நிறைய இருக்குது. ஆனாலும் ஒரு சில மக்கள் எல்லாம் வந்து நேரடியாக பார்த்து வாங்குறது வாங்கியிருக்காங்க. அதனால நம்ம கடையில் போட்டு ஆமாம். ஹாய்ண்ணா, நான் வந்துட்டு வதனிகா, எம்பிஏ படிச்சிருக்கேன். ப்ராஜெக்ட்காக வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வருஷமாக இந்த பேக்கரி ரன் பண்ணிட்டுருக்கீங்க? அப்புறம் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு கஸ்டமர் எந்த ஐட்டம்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? லைக் டீ, பிஸ்கட், பேக்கர்ஸ்லாம். டீ, காஃபி, பப்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நார்மல் டேஸில் எப்படி வந்துட்டு சேல் ஆகுது? நார்மலாக கட்டி ஒரு 1/2 மடங்கு சேர்த்து ஃபியூச்சரில் வந்துட்டு உங்கள் பேக்கரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டோம். இன்னும் ட்ரிப்பும் பண்ணுவோம். சொந்தமாகவே யூஸ் பண்ணுறோம், தயாரிப்போம். அப்புறம் வந்துட்டு எந்த டைமில் வந்துட்டு அதிகமாக கஸ்டமர் மார்னிங், ஈவினிங் கால் வந்து ஒன்லி கரவாப்பாடு. என் பேர் வந்துட்டு வதனிகா. நான் வந்துட்டு எம்பிஏ பண்ணிட்டுருக்கேன். என் ப்ராஜெக்ட்காக உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நானே இப்போ பிஸ்னஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் இருக்குது. ஒரு 5 வருஷம் இருக்குது. இப்போ வந்துட்டு கஸ்டமர்ஸ்லாம் மோஸ்ட்டாக என்ன மாதிரி டைப்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? கிட்ஸுக்கா இல்லை வந்துட்டு லேடிஸ், அந்த மாதிரி யார் அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு லேடிஸ், எனக்கு வந்து லேடிஸ் ப்ளவுஸ் எல்லாம். இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு உங்களோட சேல்ஸ் எப்படி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது? ஆர்டர்ஸ்லாம் நிறையா வருது. பரவாயில்ல வரும். இப்போ வந்துட்டு ரெடிமேட் ட்ரெஸ் வந்துட்டு இப்போ வந்துருச்சு. ஆனால் மோஸ்ட்டாக யாருமே ஸ்டிச் பண்ணுறது இல்லை. ப்ளவுஸுமே ரெடிமேடில் வந்துருச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்ன வந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணாமல் அவங்களால போட முடியாது. ஸ்டிச் பண்ணி தான் போடுறாங்க. அது டெய்லர் கடைக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியா இருக்குங்களா? பண்ணலான்னு இருக்கிறேன். Thank you for watching my market research video. Through this small survey, I got clear idea about how different small business
manage their daily operations and attract customers and handle the challenges. Each sector is different, but one thing is common: all of them work hard and satisfy their customers and grow their business in competitive market. This project has really helped me to improve my communication skill, observations and understanding the real market situations. Once again, thank you for all watching my presentations. Hope you like it. See you all soon in next activity. Tata, bye bye.